சீனிவாசன். எஸ் சார், பிஜேபி சொன்னாரு தமிழ்நாட்டுல எந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கல. டைட்டன் ஒரு கம்பெனி இருக்கு, உலக பிரசித்தப்பட்ட கம்பெனி, உலகத்தையே டாமினேட் பண்ற கம்பெனி. வாட்ச் இந்தியாவில பண்ணணும், ஹெச்எம்டி காம்படிஷன் ஒரு காம்படிஷன் பார்க்கணும்னு ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனியில தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு கூட 29% ஸ்டேக் இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கமும் டாடா குடும்பமும் ஜாயிண்ட் வெஞ்சர்ல ஆரம்பிச்ச கம்பெனி டைட்டன் கம்பெனி. அதனால விஷயத்தை தெரியாம பேசக்கூடாது. ரெண்டாவது, குஜராத்ல சில தனிப்பட்ட முதலாளிகளுக்கு பல சலுகை கொடுத்து பயங்கரமா தூக்கி விட்ட ஸ்டேட். அதனால என்ன ஆகும்னா, பயங்கர புவர் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பணக்காரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப கூட ஒரு 3500-4000 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. ஊழலை பத்தி பேசணும்னா, ஓவர் நைட் ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை ராவா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை மாத்தி அங்க ஒரு 3000 பிளைட்டை விட்டாங்க. இங்க கூட ஒருத்தர் இப்போ அமித்ஷா க்ளோஸா இருக்கிறவர் கூட உடம்பு முடியாதவர் கூட அங்க போய் டான்ஸ் ஆடிட்டு வந்தார் சம்மானம் பெற்று. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ரெண்டு பேரும் மாடல் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். அதுல என்ன இருக்கு? அவர் அரசியல் அவர் இப்ப இல்ல சார், காத்து மாதிரி மாறுவார்ல. எலெக்ஷன் வந்தா அரசியல் வருவாரு. நட்சத்திரமா அறியப்பட்ட ஒரு நபரா இருக்கிறதுனால அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையும் இல்லாம இருக்க கூடாது நம்ம எதிர்பார்க்க முடியாது சார். அவரோட நட்பு இருக்கலாம், அவரோட ஏதோ ஒண்ணு இருக்கு. ஓகே சார், இதுங்க நான் இப்ப பேசுறது இன்னும் பேசணும்னா சொல்றேன். ஒரு தெய்வ பிறவியா இருக்கிறவரு மக்கள் கட்டத்துக்கிட்ட போனோம். தெய்வ பிறவிங்கிறவரு கத்ரஸ்ல 200 பேர் இறந்திருக்காங்க. அங்க போறதுக்கு டைம் இல்ல, வெளிநாட்டுக்கு சுத்துறாரு ஒருத்தர். அதே சமயத்துல அந்த பக்கம் போக முடியல, ஒரு ஆறுதல் சொல்ல முடியல. ஆனா போய் மணிப்பூர் பக்கமே போனது கிடையாது. ஆனா நம்ம ஒரு பெரிய முதலாளி கல்யாணத்துக்கு போய் 2.5 மணி நேரம் உட்கார்றதுதான் குஜராத் மாடல். காமராஜா இருக்கட்டும், அம்மையாரா இருக்கட்டும், எந்த இன்னைக்கு அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட எந்த தமிழ்நாடு சிஎம்மும் போய் இது மாதிரி பண்ணது கிடையாது. ஏன்னா அது மாதிரி பெருசா கல்யாணம் பண்றதுக்கு எந்த இண்டஸ்ட்ரியில கார் தொழிற்சாலை தமிழ்நாட்டை விட்டு வெளியில போகுது. ஆனந்த சீனிவாசன் ஒரு குறுக்கீடு, தமிழக முதல்வர் ஏன் கள்ளக்குறிச்சி போகலன்னு பதில் சொல்லுங்க. அதுக்கு பதிலாக அவருக்கு உடம்பு முடியல, பையன் போனாரு. என்ன தப்பு? இங்க அமித்ஷா போனாரு அட்ரஸ்க்கு. அமித்ஷா கள்ளச்சாராய நிகழ்வு 69 பேர் இறந்திருக்காங்க, 80 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க சொல்ற காரணமா? சார், நீங்க திமுக போட்டு வாங்க சார். நீங்க பதவியாளர் வரீங்க சார். ஒரு சாமியார் ஒரு சாமியார் 200 பேரை செத்து போயிரு. 200 பெரிய நம்பரா, 69 பெரிய நம்பரா? 200 பேர் ஒரு சாமியார் காலி பண்ணியிருக்காரு ஒரே நாள்ல. ஏன் போல? நான் கேக்குற கேள்வி கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போல? நீங்க மணிப்பூர் பத்தி பேசுறீங்க, நான் கேக்குறேன் கள்ளக்குறிச்சிக்கு நீங்க பதில் சொல்லுங்க. வேற ஒரு சார்ஜ் அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு தலைப்புக்கு ஒட்டி இங்க இருந்து கார் தொழிற்சாலைகள் வெளியில போயிடுச்சு அப்படின்னு சார் போச்சு. ஹியூண்டா எங்க போச்சு? குஜராத்துக்கு போச்சு. ஃபோர்டு எங்க போயிருக்கு? செகண்ட் பிளான்ட் குஜராத்துக்கு போயிருக்கு. மைகான் பிளான்ட் குஜராத்துக்கு போயிருக்கு. அதுக்கு ஸ்பெஷல் சப்சிடி கொடுத்தாங்க. உத்தவ் தாக்கரே என்ன சொல்றாரு? ஒவ்வொருத்தரும் பேசலாம். அவர் பேசுறீங்க, ஏன் அவசரப்படுறீங்க? விமர்சனம் இல்ல இல்ல, திரு சீனிவாசன் பேசுறீங்க, அரசியல் உள்ள போறீங்க. பொதுவா பேச வர திரு பிரதமர் ஏன் உள்ள அவர் ரொம்ப அவர் ஒரு கருத்து சொல்றாரு. எனக்கு இவரே யாருக்குமே போலன்ற நீங்க ஏன் பதட்ட பண்றாரு கேட்டேன். திரு பிரதமர் என்ன விஷயம்னா, சுப்ரமணியம் ஒரு நிமிஷம். இவர் ஆனந்த் சீனிவாசன் பேசுறது எனக்கு கேட்கல, ஆடியன்ஸ்க்கு கேட்காது. ஒவ்வொருத்தரா பேசுங்க, வேற ஒண்ணும் இல்ல. திரு சீனிவாசன், உத்தவ் தாக்கரே என்ன சொல்றாரு? மத்த மாநிலத்துல வர வேண்டிய ப்ராஜெக்ட அடிச்சு புடுங்கி வாங்குறது குஜராத் அப்படின்னு உத்தவ் தாக்கரே சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி ஹியூண்டாய் மூணு சொன்னாரு. கியா ஆந்திரா போச்சு, ஹியூண்டாயும் ஃபோர்டையும் இங்க ஃபேக்டரி போடுறவங்கள ஜாஸ்தி பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சப்சிடி கொடுத்து குஜராத்துக்கு தூக்கிட்டு போனது மாடல். அப்படி கூட அங்க இப்ப இன்னொரு மாடல் சொல்றேன். பிஹெச்எல்ல கர்ம வீரர் காமராஜ் திருச்சி கூட்டு வந்தாரு. 10 வருஷமா ஆர்டரே இல்லாம அங்க இருக்கிற சிறு தொழிலெல்லாம் இழுத்து மூடி இருக்காங்க. திருச்சி யார் போனாலும் தெரியும். பிஹெச்எலுக்கு ஆர்டரே கொடுக்காம சிஸ்டமேட்டிக்கா இந்த கம்பெனியை இழுத்து போடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதை சுத்தி 250 சிறு தொழில் இருந்தது. இந்த ஆட்சி வந்த அப்புறம் பிடாஸ் ஒரு நிறுவனம் இருக்கு.
செக்ஷன் 25 கம்பெனி, எல்லா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியும் சேர்த்து வச்சு ஆரம்பிச்ச கம்பெனி சிஸ்டமேட்டிக்கா பாரதிய ஜனதா கட்சி வந்தப்புறம் திருச்சி பிஹெச்எலுக்கு ஆர்டர் வராம இழுத்து மூடுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இன்னைக்கு. அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்களேன். ஓகே, வர நாகராஜ். இல்ல, அதாவது இந்த நிதியமைச்சருடைய அறிக்கையில ரிப்போர்ட்ல ஆரோக்கியம் நல்வாழ்வு குஜராத் முதலிடத்தில் இருக்கிறது. எந்த ஒரு இன்வெஸ்டரும் அந்த மக்கள் ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்களா நல்வாழ்வோடு வாழ்கிறார்களா பாப்பாங்க. அந்த வகையில இன்னைக்கு குஜராத்துக்கு வாய்ப்புகள் வருவதற்கு காரணம் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியும் அந்த மாநிலத்துடைய நல்வாழ்வும் அந்த மாநிலத்தினுடைய மக்களுடைய அமைதியும் தான் முக்கியமான காரணம். நீங்க அதுக்காக வேற காரணங்கள் சொல்றதுல ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இன்னொரு முக்கியமான காரணத்தை பதிவு செய்யறேன். 2018 எடுத்த ஒரு குறியீடு இதே அளவு 2024 வித்தியாசங்களை படிக்கிறேன் நான். பல துறைகளில் பின்தங்கி இருக்கிற தமிழகம். குறிப்பா போனா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல பொறுப்பான நுகர்வுல 10வது இடத்துல இருக்கு. சுத்தமான குடிநீர்ல 9வது இடத்துல இருக்கு. உற்பத்தியில 10வது இடம் பின்தங்கி இருக்கு. நில வாழ்க்கை குறியீடுல 15வது இடத்துல இருக்கு. அமைதி நீதி மற்றும் வலிமையான நிறுவனத்தில் 9வது குறியீடு. இதுல குஜராத் முதலிடத்தில் இருக்கு. அதனால 2018 விட கம்பேர் பண்றப்ப இன்னைக்கு தமிழகம் பின்தங்கி இருக்கிறது. அதனால சொல்றேன், மெல்ல மெல்ல இது குறைந்து கொண்டே வருகிறது. 13 கேட்டகரியில ஃப்ரண்ட் ரன்னரா தமிழ்நாடு இருக்கு சார். இப்ப அவங்க ஒரு புள்ளி கொடுக்குறாங்க சார். நிதி ஆயோக் உடைய அந்த இத புள்ளி விவரங்களை எப்படி அவங்க ஆய்வு எடுத்துக்கிறாங்கன்னா, அது நம்ம ஆடியன்ஸ்க்காக நான் அதை ஒரு தடவை சொல்லிடுறேன். 49 புள்ளிகள் வரைக்கும் 0ல இருந்து 41னா 49னா ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிற இடம், 50ல இருந்து 64 பெர்ஃபார்மர்னு சொல்றாங்க, 65ல இருந்து 99க்கு அவங்க ஃப்ரண்ட் ரன்னர் இருந்தாங்க. இப்ப 65ல இருந்து 99 புள்ளிகளை பெறக்கூடிய இடத்துல 13 பாராமீட்டர்ல தமிழ்நாடு ஃப்ரண்ட் ரன்னரா இருக்கு. அப்படின்னா நீங்க அதுல வந்து 1ல இல்ல 2ல 1 இல்ல அப்படின்னு நம்ம சொல்றது அது ஒரு லாஜிக்கா இருக்காது. இல்ல சார், தான் சொல்றேன், ஏற்கனவே சொன்னேன். பல விஷயங்கள் திரும்ப நான் பதிவு செய்யறேன் உங்களுக்கு. 2018 கம்பேர் பண்றப்ப இன்னைக்கு மீண்டும் பின்தங்கி இருக்கிறது. நான் அந்த குறியீடு ஒவ்வொரு ஆண்டு எடுப்பாங்க இல்லையா, அந்த குறியீட்டுல பின்தங்கி இருக்கிறது. நான் உதாரணம் சொன்னேன். நீங்க இந்த பெண்களுடைய பாதுகாப்பு, பட்டியல் சமுதாய மக்களுடைய பாதுகாப்பு, இதுல நீங்க பாருங்க, குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் பட்டியல் என மக்களுடைய வன்முறையில 11 புள்ளிகள் அதிகரித்துள்ளது. வேலை வாய்ப்பு புதிய கண்டுபிடிப்புல 37% இருந்து 15% குறைந்துள்ளது. இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்க மத்த ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க ஏதோ ஓவராலா வந்து பழசோட கம்பேர் பண்ணுங்க. எப்படி இருந்த தமிழகம் இப்படி மாறி இருக்கிறது என்னோட கருத்தை நான் பதிவு செய்யறேங்க. ஓகே.